வெல்கம் டு சகீஸ் கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஃபன் சனிக்கிழமை காலையில் டிஃபன் சப்பாத்தி. தவா வச்சாச்சு, சூடாக ஆகிடுச்சு. தொட்டுக்க சட்னி. டிஃப்ரெண்ட் காம்பினேஷன், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பவுமே குருமா, தக்காளி தொக்கு, உருளைக்கிழங்கு இப்படியே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி மட்டும் எப்பவுமே மீடியம் ஃப்ளேம் வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்லோவே ஆகக்கூடாது. அப்படியே போட்டே வரும்போது உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். சைடில் ஓரெல்லாம் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. அடுத்து ஒரு எக் சப்பாத்தி போடுறேன். அடுப்பு ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடணும், ஏன்னா டக்குன்னு சப்பாத்தி வெந்துடும். முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் சோம்பு, சீரகம், பெப்பர் எல்லாம் நான் சால்ட்டு போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் விடலாம். இந்த முட்டை மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டோம் அப்படின்னா ஒட்டாது. அடியில் திருப்பி போடுறச்ச பொறுமையாக ஜென்டலாக, எப்படியும் அது கீழே தான் வரும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்றோம். திரும்பி போட்டேன். அப்படியே கொஞ்சம் ஓரெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது நல்லா வெந்துடும். பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு பக்கம் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னி தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சகீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.